ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். அப்புறம் வந்து பால்கோவா எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கேஸ் பக்கத்தில் தான் நின்று வேலை செஞ்சுன்னு இருக்கேன். இப்படி கண்ணு சிமிட்டக்கூடாதுன்னுது. இந்த பாலெல்லாம் பொங்கி ஊற்றிச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் கேஸ் எல்லாம் துடைக்கணும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயின்னு இருக்கு. பால்கோவா எப்படி செய்கிறதுனா, நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக அது வந்து அதே மாதிரி அனல் வந்து அதிகமாக வச்சு காய வைக்கக்கூடாது. அனல் கம்மியாக வச்சு அது 1 மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகுது. நிஜமாக சொல்கிறேன் நான். கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. நல்லா காய வச்சு அது அப்படியே சுண்டணும். அப்புறம் வந்து பொறுமை இந்த உலகத்தில் அம்மா பொறுமையில் இருக்கணும் சாமி, இந்த பால்கோவா செய்யணுன்னா. ஏன்னா அனல் கம்மியாக வச்சு காய வச்சாலும் தீஞ்சிடும். அனல் கம்மியாகவே வைக்கணும். சரி, பால் காயட்டும், வேறு எதனா வேலை செய்யலாம்னா செய்ய முடியாது. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் அதை கலரி விட்டுன்னே இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு அனல் பிடிச்சிக்கும். முடியல நிஜமாக. அந்த பால்கோவா சாப்பிட்ணுன்னு ஆசை வச்சு என் கை கால்லாம் வலி ஏற்றிக்கிச்சு. இது வந்து ஆனால் இருக்கிறதுலே சிம்பிளான பொருள். ரொம்ப ஈஸி இது செய்கிறதுக்கு. ஆனால் அதை நின்று கிளறி விட்றதுக்கு நிஜமாக சொல்கிறேன், செம கடுப்பாக இருக்கும். ஆனால் பால்கோவா செய்யணும்னா கேஸ் வந்து கீழே வச்சு செஞ்சிங்கன்னா அழகாக உட்காந்துக்கலாம். உட்காந்தா நீங்கள் மாட்டுன்னு கிளறி விட்டுருக்கலாம். இங்கே வந்து நின்றுனே இருந்ததுக்கு எனக்கு கால் வலியே வந்துச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பால் நல்லா காய வச்சு அது நல்லா சுண்டணும். சுண்டினதுக்கு அப்புறமா சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறமா மறுபடியுமே கிளறி விட்டுனே இருந்தீங்கன்னா, அப்புறமா நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருக்குமோ அவ்வளோ தூரம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கிளறிட்டா சிம்பிள். ரொம்ப 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 சிம்பிள் பால்கோவா ரெடி. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நட்ஸ் வேணும் அப்படின்னா கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா அப்படியே கூட வெறுமனையாக சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று, இது வந்து கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள். நம்ம கடையில் போய் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்கும். அது வந்து நிஜமாக சொல்கிறேன், ஃபுல்லாக கெமிக்கல். ஏன்னா ஒரு கண்ணு முன்னாடியே வந்து நான் பால் வச்சுட்டு செய்கிறேன். ஆனால் கலர் சேஞ்சாக இருக்குது தானே. ஏன்னா இதுதான் வந்து ஒரிஜினல், இப்படி தான் மாறும். ஆனால் அது ஒயிட் கலராக இருக்குதுன்னா அதில் அவ்வளோ கெமிக்கல் இருக்கும். அந்த கலராக இருக்கிறதுக்காக அவ்வளோ கெமிக்கல் போடுவாங்க. நம்ம கடையில் போய் அப்படி கெமிக்கல் வாங்கி சாப்பிட்டு நம்மளுக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு அழகாக இங்கே வந்து நல்லா ஒயிட் கலராக இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதா, ஹெல்த்தியாக இருக்கா, நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் அப்படி நான் பதில் சொல்லிடுறேன். என்னோடய பேர் வந்து கண்ணகி. என்னோடய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை. நான் வந்து ஹோமா நாட்டில் வந்து வீட்டு வேலை செய்கிறேன். நான் நிறையா வீடியோவில் இதை நான் சொல்லினே இருக்கேன். ஆனால் மறுபடியும் கேட்டுனே இருக்கீங்க. இப்போ என்ன புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அந்த வீடியோலாம் பார்க்குறது இல்லை போல். அதுக்காக என்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க. சொல்கிறதால எனக்கும் ஒரு கஷ்டமும் இல்லை. நான் ஹோமா நாட்டில் வீட்டு வேலை தான் செய்கிறேன்ப்பா. நீங்கள் இங்கே என்ன மொழியில் பேசுவேன்னு கேட்டிங்க. இவங்க வந்து நான் வரும்போது வந்து தமிழ் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. இங்கே வந்து அரபி வந்து நான் ஃபஸ்ட்டு குவைத்துக்கு போனேன் இல்லையா, அங்கேயே வந்து நான் அரபி கற்றுக்கினேன். இங்கே வந்துமே நான் அரபி நல்லா பேசுகிறேன். வரப்போ எதுவுமே தெரியாது தான். அப்படியே ஒன்று ஒன்றா இப்போ வந்து 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. 2 வருஷம்லாம் இருக்க போகிறோன்னா அப்போ டெய்லி அவங்க பேசுகிறது கேட்டுனே இருக்கிறோம். வேறு நம்ம பக்கத்தில் யாருமே தமிழ் எதுவுமே பேச மாட்டாங்களே, அவங்க லாங்குவேஜ் மட்டும் தான் நம்ம காதில் விழும். எப்படியாப்பட்டவங்க சுத்தமாக ஒன்றுமே படிக்காதவங்க வந்தால் கூட அந்த லாங்குவேஜ் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்குவாங்க. ஏன்னா டெய்லியும் அவங்க பேசுகிறது கேட்டு 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 ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த 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 மொழி நம்ம கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னோடய சம்பளம் என்னென்னு கேட்டிருக்கீங்க. நான் அடுத்த வீடியோவில் என்னோடய சம்பளம் என்னென்னு சொல்கிறேன். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாச்சும் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பால்கோவா ரெடி. மேலே கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்டேன். ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சுப்பா. பாய்.